எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசும்போது அவர் கேக்குறாரு, தம்பி கிட்ட நான் கேள்வி வைக்கிறேன், தம்பி பதில் சொல்லுங்க அப்படின்னா நீங்க அப்ப சீன்றீங்க விஜய. அவரை பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அவரை பேசணும், அவர் என்னத்தையாவது பேசணும், நீங்க பேசு பொருள் ஆகணும். அப்படியா? நாங்க பேசு பொருள் ஆகிறதுக்கு அதை பண்ண அவசியம் இல்லை. ஒரு போலியான ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது. அதை அம்பலப்படுத்துறோம், தோல் நீங்க வைக்கிறோம். அவரை நோண்டாதீங்க, சீண்டாதீங்க. ம். அவர் போக்குல அவர் சனிக்கிழமை வந்து அப்ப பேசிட்டு என்ன போகட்டும். பண்ணுங்க, பேட்டின்னு கூப்பிட்டு தாவேக்கா பத்தி கேட்காதீங்க. நான் திமுக பத்தியே பேசிட்டு இருக்கிறேன். இல்ல ஊடகங்கள் வந்து அண்ணன்கிட்ட போறப்ப தாவேக்கா பத்தி கேட்காதீங்க, விட்டுருங்க. மத்தத பத்தி பேசுவோம். தாவேக்கா பத்தி மட்டுமே கேட்குறீங்க நீங்களும். நீங்க திமுக பத்தி நீங்களே கேட்கல. அப்புறம் பதில் நான் சொன்னேன்னா, ஏன் தாவேக்கா பேசுறீங்க, ஏன் தாவேக்கா பேசுறீங்க? இந்த பேட்டி வந்து இந்த பேட்டி எடுத்தோம்ல, இது போடுவீங்களா, அப்படி போடுவீங்களா? நான் அப்படியே தான் ஒளிபரப்பேன். இதுல அப்படியே வந்து தான் ஒளிபரப்பேன். கட் பண்ணாம ஒளிபரப்பேன். சரி. இந்த பேட்டியில வந்து எது குறித்தான பேட்டின்னு நம்ம ஆரம்பிச்சோம். எடுத்தவொடனே என்ன கேட்டீங்க? உங்க முழு நேரம் டியூட்டி ஆயி போச்சு. நான் அது பதில் அப்படின்னு சொல்லிட்டேனா? கேட்டேன். இல்லன்னு சொல்லிட்டேனா? பதில் சொல்லிட்டேனா? அப்ப திமுகவை நோக்கி போக வேண்டியதானே? நான் சொல்லலைங்க. வெளியில யாருங்க? உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ரசிக்கிற மக்கள் சொல்றாங்க. வெளிதானே வாட்ச்மேனா? வெளிதானே யாரு வாட்ச்மேனா? யார் சொல்றா? யாரு? மக்கள் பேசிக்கிறாங்க. மக்கள்னா யாரு? மக்களுக்கே ஒரு அசிவை. மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்ட திரு சீமான் பேச்சை ரசிக்கிற கூட்டம் என்ன தெரியுமா 36 சொல்றாங்க? லட்சம் மக்கள், 36 லட்சம் மக்களும் ஆதன் தொலைக்காட்சி வாசல்னு சொன்னாங்களா? யாருங்க? யார் சொல்லுங்க? நான் வெகுஜன மக்களோடு பேசுறேன். அவங்க சொல்றாங்க அப்ப நான் மட்டும் ஏலியன்ட்டா பேசிட்டு இருக்கேன். நானும் மக்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மக்களோட தான் பேசிட்டு இருக்கேன். யாருன்னு சொல்லுங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு மொட்டை கடைதாசி மாதிரி எங்க திரும்ப அண்ணன் திரும்ப சீமான் வலிமையான எதிரியோட மோதணும்ன்றது தான் நான் நல்லது. நான் அதுதான் அரசியல். ஆமாவா? நான் அவங்க ஒண்ணுமே இல்ல. அதாவது திமுகவையும் அதிமுகவும் ஓங்கி குத்துறோம், ஓங்கி வந்து தாக்கணும் அப்படின்னா இடது காலால இடறோம் தாவேக்காவை. அவ்வளவுதான். ஒரு போலியான, ஒரு பிற்போக்கான, ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஒரு கூமுட்டை கூட்டமா இருக்குங்கிறதால அப்படிதான் எதிர்கொள்றோம். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க திமுக பேசுறத செய்தி ஆக்குறது இல்ல, அதிமுக பேச செய்தி ஆக்குறது இல்ல, பாஜக பேச செய்தி ஆக்குறது இல்ல, காங்கிரஸ் பேசுறத செய்தி ஆக்குறது இல்ல, நாங்க போராட்ட காலத்துக்கு போறது செய்தி ஆக்குறது இல்ல, சுற்றுச்சூழல் குறித்து பேசுறத செய்தி ஆக்குறது இல்ல. ஏன்னா அது எதுவுமே சுவாரஸ்யம் இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. ஏன்னா 15 ஆண்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தாவேக்கா அடுத்த ஒரு செய்தி, புதிய செய்தி, அப்ப அதை எடுத்துட்டு வர்றீங்க. அதே பேட்டியில கேள்வி கேட்கறீங்க. நான் கேட்டு பதில் சொன்னா இதுக்கு தாவேக்கா பேசுறீங்க. ஒரு மோசமான கீழ்த்தரமான அரசியலுங்க இது.